வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கிறேன். மின்ஸ்ட் பீஃப் வடை. கொஞ்சம் கூட பீஃபோட ராஸ்மெல் இல்லாமல் என்னுடைய ஸ்டைலில் குக் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். வெளியே நல்லா கிறிஸ்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக மசாலாவோட பீஃப் குக் ஆகிருக்கு. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ போன்லெஸ் பீஃப் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பீஃபை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் 6லேருந்து 7 விசில் விட்டு இந்த மாதிரி சாஃப்டாக பீஃபை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ண பீஃபை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா பேஸ் ரெடி பண்ணணும். ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் துருகின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 மீடியம் சைஸ் ஆனியன், 4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கியூமின் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கெபாப் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் மல்லிக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பீஃபில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ப்ரெட்டோட க்ரம்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பீஃப் குக் பண்ணும் போதும் மசாலாலையும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பீஃபில் அந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பீஃபோட எல்லா இதுலேயும் நல்லா மசாலா கோட் ஆகும். நீங்கள் ஒரே தடவையாக பேஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக ஆயில் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா கட்லெட் ஷேப்பில் வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு டம்ளரோட பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா பீஃபையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டவாவில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வடையாக இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஏன்னா உள்ளே குக் ஆகாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வடையை குக் பண்ணுங்கள். ஒரு சைடு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு ஃப்ளிப் பண்ணி இன்னொரு சைடும் அதே கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது சப்பாத்தி, நான், ரசம் சாதம், அப்புறம் தயிர் சாதத்துக்குள்ள ஒரு சூப்பரான காம்பினேஷன். அவ்வளோதான், நம்மளுடைய பீஃப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கு. இது கூடவே உங்களுக்கு கூட இன்னொரு ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். குடமிளகாவை இந்த ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீஃப் பொரிச்ச அதே எண்ணெயில் இந்த குடமிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பீஃப் கூட இந்த குடமிளகா அப்புறம் ஆனியன்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட் கான்டென்ட்டுக்கு மறக்காமல் நாப்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.